இந்த நாளிலே பெந்தெகோஸ்த் பண்டிகை என்ற தலைப்பில் தான் இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை நமக்கு வரப்போகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். லேவியராகமம் 23:41. வருஷந்தோறும் 7 நாள் இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். கண்களை மூடுவோம், செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவாகிய நல்ல கர்த்தாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் அடங்கியிருக்கிற மறைப்பொருளை கர்த்தர் வெளிப்படுத்தி தாரும். இந்த வார்த்தையின் மறைப்பொருள் ஜனங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பதிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிரிச்ச முகத்தோடு அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே பண்டிகை அல்லது பெந்தெகோஸ்தே நாள் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். இஸ்ரவேலுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பண்டிகை 7. சொல்லுங்க, 7 பண்டிகைகள். அது 3 முறையாக இந்த 7 பண்டிகையை அவர்கள் அனுசரித்து வந்ததாக இந்த வேதம் நம்மை படிப்பிக்கிறது. அந்த 7 பண்டிகையை நான் வரிசைப்படுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். எழுதி கொள்ளுகிறவர்கள் நீங்கள் சீக்கிரமாக இதை எழுதி கொள்ளலாம். 1வது பண்டிகை பஸ்கா பண்டிகை. 1வது பண்டிகை பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 3வது பண்டிகை முதற்கனி பண்டிகை. முதற்கனி பண்டிகை. 4வது பண்டிகை இன்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிற பெந்தெகோஸ்தே பண்டிகை. பெந்தெகோஸ்தே பண்டிகை. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. 6வது பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை. பாவ நிவாரண பண்டிகை. 7வது பண்டிகை கூடார பண்டிகை. என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய பண்டிகை ஆகும் இந்த 7. இந்த 7க்கும் விளக்கம் இருக்கிறது. 7னுடைய ஒவ்வொரு குணநலங்கள் இருக்கிறது. இன்றைக்கு 7ஐ எடுத்து சொல்வதற்கல்ல, ஒன்றை எடுத்து சொல்வதற்கு பரிசுத்தாவியானவர் அபிஷேகம் பண்ணி என்னை உங்கள் மத்தியிலே நிறுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பகல் கர்த்தர் உங்களோடு என்னோடு அவர் பேச போகிறார் நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதலால் இன்றைக்கு பெந்தெகோஸ்தே என்ற பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம். இந்த பெந்தெகோஸ்தே என்ற வார்த்தைக்கு 50வது நாள் என்று பொருள். சொல்லுங்க, 50வது நாள். பெந்தெகோஸ்தே என்ற வார்த்தையின் பொருள் 50வது நாள். இந்த நல்ல கால வேளையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறிலிருந்து 50வது நாள் தான். அந்த நாளுக்கு பேர் தான் பெந்தெகோஸ்தே நாள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் பெந்தெகோஸ்தே என்ற பண்டிகையை எதற்கு எப்படி ஆசரித்தார்கள் என்று வேதத்தை தியானித்த பொழுது வேதம் தந்த விளக்கத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஆராதனையில் இருக்கிற சகலருக்கும் தேவை கட்டாயம் என்பதை எடுத்து கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறப் போகிறேன். வாசிங்க. யாத்திராகமங்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். யாத்திராகமம் 23:16. விதைத்த ஆம் செலுத்துகிற அற்புதமான பண்டிகையையும் ஆம் வருஷ முடிவிலே
ஆம். ஆம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பெந்தெக்கோஸ்தே பண்டிகை ஏன் பழைய காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசரித்தார்கள் என்றால், தேவன் அவர்களுக்கென்று நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். என்ன சொன்னார்? என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஒழுங்கு இல்லாம வாழ்ந்தவங்க, சட்டம் இல்லாம வாழ்ந்தவங்க, வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் மரணம் என்று வாழ்ந்தவர்களுக்கு சட்டம் இயற்றப்பட்டு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையிலே கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகையாகும் இந்த பெந்தெக்கோஸ்தே பண்டிகை. அல்லேலூயா. அதை வேதாகமத்தை நன்கு அலசி ஆராய்ந்து படித்த பொழுது புதிய ஏற்பாட்டில், இந்த புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய ஹார்வெஸ்ட், ஒரு பண்டிகையை ஆசரிக்க கத்த சொன்னாரு. அந்த பண்டிகைக்கு பேர் தான் பெந்தெக்கோஸ்தே பண்டிகை. சொல்லுங்க, பெந்தெக்கோஸ்தே பண்டிகை. ஒன்னு கூடி எடுத்து சொல்லுகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறின நாளிலிருந்து, சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறின நாளிலிருந்து, பரம் ஏறும் பொழுது சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. சொல்லுங்க, நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போன பின்பு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு அவர் என்ன செய்வாரு? கண்டித்துணர்த்துவார். 50 நாள், நீண்ட 50 நாள் ஜனம் காத்திருந்தது. அதுதான் நீங்கள் பாட பாகமாக வாசித்த தேவ வசனம். அதை மறுபடியுமாக ஒரே ஒரு வசனத்தை எனக்கு வாசித்து தர உங்களை கர்த்தர் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 2:1. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். பெந்தெக்கோஸ்தே என்ற 50வது நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கு வருவார் என்றால், எப்படிப்பட்டவர்களுக்கு வருவார் என்று 5 நபர்களை இன்றைக்கு காலையிலே சுட்டி காண்பித்து, இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம் உள்ளவர்களால், பரிசுத்த ஆவியை நிரப்பப்படுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று இந்த வேதம் கட்டாயப்படுத்துகிறது. இந்த வேதம் அறிவுறுத்துகிறது. இது சட்டம் என்றும் இது பிரமாணம் என்றும் கர்த்தர் உரைக்கப் போகிறார். கவனியுங்கள். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சமூகத்தை 50வது நாள் என்று சொல்லப்படுகிற பெந்தெக்கோஸ்தே நாளில் அவர்கள் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்த பொழுது, அந்த இடத்தில் 50வது நாளில் வாக்கு தத்தத்தை சொன்னவர், உண்மையை பிரசங்கித்தவர், வாக்கு மாறாதவர் 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அங்கு நிற்கட்டும். இப்போ இந்த பரிசுத்த ஆவியை குறித்து சில விளக்கங்கள் பழைய ஏற்பாட்டில் சொன்ன பின்பு நான் இந்த இடத்துக்கு உங்களை அழைத்து சொல்லுகிறேன். ஆதியாகம புஸ்தகத்துக்கு எபிரேய பாஷையில் பெர்சித்து என்று பொருள். இந்த எபிரேய மொழியிலே எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தின் ஆரம்பம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அங்கு தேவனை வெளிப்படுத்துகிற இந்த புஸ்தகம் 2வது வசனத்தில் பரிசுத்த ஆவியை இந்த புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 50வது நாளில் வந்தவர் அல்ல பரிசுத்த ஆவியானவர். வசனத்தை ஆழமாய் கவனித்து படித்து தியானிக்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 1:2 இந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினதை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அவர் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தேவன், ஒரே தேவன். ஆமென் சொல்லுங்க. 3 ஆளத்துவமாயிருந்தாலும் the God is only one God என்பதை
சபை மறக்க கூடாது. தாவீது சொல்லுகிறார், ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். சொல்லுங்க, இது பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயாக நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். அல்லேலூயா. யோவேல் எழுதின தீர்க்கதரிசிக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுக்கிறார், கடைசி காலத்தில் என்னுடைய ஆவி மாமிசமான யாவர் மேலும் நான் அனுப்புவேன். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மூப்பர்களும் தீர்க்க தரிசனத்தை உரைப்பார்கள் என்று யோவேலுக்கு கர்த்தர் எழுதி கொடுத்தார். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், 50வது நாளில் வந்தவர் அல்ல பரிசுத்த ஆவியானவர். 50வது நாளில் வந்தது உண்மை. ஆனால் 50வது நாளுக்கு முன்பதாக ஆதியாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைக்கு காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியை உடையவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உள்ளவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்று கடைசியில உங்களுக்கு கொண்டு வந்து 5 நபர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் இங்கிருந்து போக சொல்ல பரிசுத்த ஆவியை கூட்டிட்டு தான் நான் போகணும். பரிசுத்த ஆவியை பெற்றுட்டு தான் இங்கிருந்து நான் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில நாம் முறைப்படியாக இந்த வார்த்தையை கவனிக்க போகிறோம். ஜெபத்தோடு நீங்க 1 மணி நேரம் என்னோடு பிரயாணித்தால் கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேச போகிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை ஒருவருக்கு நிறுத்தி சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டவராய், அந்த நாட்களில் அவர் ஒன்று புசியாதிருந்தார். அந்த நாள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்ல போறீங்க, இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராயிருந்தார். திருப்பி உங்களை பார்த்து சொல்றாரு, நானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல காலையிலே ஒன்று, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். சொல்லுங்க. அப்ப இப்ப ஒரு கேள்வி, நான் நிரப்பப்படணுமா வேண்டாமா? ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த காலையிலே நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர், பிதாவினுடைய சத்தத்துக்கு கடைசி வரை கீழ்ப்பட்டவர். நான் இந்த பூமியை தேவனாகி கர்த்தர் வட்டணிக்கும் பொழுது, இதை சிருஷ்டிக்கும் பொழுது நான் செல்ல பிள்ளையாயிருந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே தன்னுடைய கனமான பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற, தேவனுடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல, இரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்வதற்கு, இந்த பெரிய கனமான ஊழியத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டிய அனுபவம் வந்தது. இன்னைக்கு சபைகிட்ட கேட்கிறார், சபையே, நீ பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்துவை போல நிரப்பப்பட்டிருக்கிறாயா? இன்னைக்கு சபையில எல்லாம் மக்களை ஏமாத்தி துள்ளி குதிச்சு சாடி ஒருத்த மேல ஒருத்தம் விழுந்ததுதான் பரிசுத்த ஆவி என்று நினைக்கிறீர்கள். அதனுடைய விளக்கத்தை கடைசியில நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். என் அப்பனாயிருக்கிற கிறிஸ்து எங்கும் குதித்து துள்ளி ஆடினதாக இந்த வேதம் எங்கும் சொல்லவில்லை. ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் யோர்தானுக்கு திரும்பி போய் 40 பகல் 40 இரவு சாத்தானால் சோதிக்கப்பட்டு இந்த கனமான பணியை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பினார்.
7 10 70 பலத்தின் மிகுதி என்பது வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாவிட்டால் நீங்க பின்மாறி போவீங்க, கர்த்தரை விட்டு தூர போவீங்க, கர்த்தருக்கு உங்களுக்கு கனெக்ட் இல்லாம மாறிடும். ஞாயிற்றுக்கிழமை நமக்குள்ள ஆராதனை எப்படி இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை நம்ம பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது? மற்ற நாட்களிலே நாம் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோமா? அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா என்று ஆவியானவர் கேட்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு பரிசுத்த தேவனாகி கிறிஸ்துவுக்கு எண்ணத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியினால். இன்னைக்கு ஒருவேளை பரிசுத்த ஆவியை பெறாத யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், நீங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சபைக்கு ஆவியானவர் எழுந்தருளி நடு நின்று பேசுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 40வது வசனத்தை கூட ஒருவருக்கு வாசிக்கலாமே. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. கரங்களை தட்டி. ஏன் சபைக்கு உங்க பிள்ளைகள் அழுதாலும் கொண்டு வரணும்னு நாங்க படிப்பிக்கிறோம் தெரியுமா? ஏன் பிள்ளைகள் இல்லாம நீங்க ஆராதனைக்கு வரக்கூடாது என்று சொல்லி நாங்க படிப்பிக்கிறோம் தெரியுமா? இயேசு ஒரு பிள்ளையாக வளர்ந்தார். இயேசு ஒரு மரியாளின் வயிற்றில கற்பத்தில் இருக்க சொல்ல இந்த இயேசு பரிசுத்த ஆவியினால துள்ளி குதித்தது என்று இந்த வேதம் படிப்பிக்கிறது. ஏன் விபிஎஸ், ஏன் சண்டே கிளாஸ், ஏன் உங்க பிள்ளைகளை சின்ன வயது முதல் கர்த்தருடைய சத்தியத்துல உங்க பிள்ளைகளை சத்திய வார்த்தைக்குள்ள உங்க பிள்ளைகளுடைய செவியில இந்த வசனத்தை மனப்பாடமாய் சொல்ல வைக்கிறோம் என்று சொன்னால், இது ஒரு காலத்தில் இந்த பிள்ளை பரிசுத்த ஆவியினால் துள்ளி நாளை உங்களை போல இந்த சபைக்கு நடு தூணாக நிற்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எங்க போனாலும் உங்க பிள்ளை ஆராதனைக்கு உங்க கூட இருக்கணும். எங்க போனாலும் உங்க பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். காரணம், இயேசுவை இந்த வேதம் படிப்பிக்கிறது. பிள்ளை வளர்ந்து ஆவியில பலம் கொண்டுச்சான். என்ன கொண்டுச்சான்? ஆவியானவர் ஒருவனை வழி நடத்தாவிட்டால் அவன் எங்கோ வழி தவறி போய்விடுவான், எங்கோ அவன் பின்மாற்றத்தில் போயிடுவான், எங்கோ தெய்வம் இல்லாத நிரீஸ்வரவாதியாக, தமிழ்ல சொன்னோம்னு சொன்னா நாத்திகனாக மாறி விடுவான். உங்க பிள்ளைகள் நாத்திகனாக மாறணுமா? உங்க பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டுமா? உங்க பிள்ளைகள் ஜெபித்தா விடுதலை உண்டாக நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஆவியினால பலன் கொடுக்க வேண்டுமா? இல்லது உங்க பிள்ளைகள் நாஸ்திகனாக மாறிவிட வேண்டுமா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இந்த பூமியிலே ரட்சிப்பை இலவசமாய் கொடுப்பதற்கு ஒரு குமாரனை இந்த ஊர்ல கொடுத்து உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரால வழிநடத்தப்பட்டு அந்த பலத்தையும் அந்த கிருபைகளையும் அந்த பெரிய ப்ராசஸை செய்வதற்கு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவி சிறு பிள்ளை முதல் உண்டாயிருந்ததென்றால் உங்க பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்று படிப்பிக்கிற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். கருவல இருக்க சொல்ல பிள்ளை பரிசுத்த ஆவியில் துள்ளிச்சு, இப்ப பிள்ளை வளர்ந்துச்சு, இப்ப பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டது. நம்ம பிள்ளை கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பிள்ளை பொய் சொல்லாது, பரிசுத்த ஆவி இருக்கிற பிள்ளை வழிவலகாது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பிள்ளை கீழ்ப்படியும் என்று இந்த புஸ்தகம் படிப்பிக்கிறது. சிலுவையின் கடைசி வரையந்தமும் கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்ததனால அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி சொல்லுகிறார், முடிந்தது. இன்னைக்கு பரிசுத்த ஆவி இல்லாத உங்க பிள்ளைகளா இருந்தா இன்னைக்கு போய் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே என் பிள்ளைக்கு கிறிஸ்துவுக்கு கொடுத்த, கிறிஸ்து பிள்ளையாண்டானா இருந்த பொழுது இந்த கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவி என் பிள்ளைக்கு தேவை, எனக்கு தேவை.
என்று யார் கேட்கிறீர்களோ உங்க பட்சம் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. கரங்களை தட்டி. ஒன்று, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இதுவரை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாத ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இன்னைக்கு காலையில இந்த ஆராதனையில கேட்டு பெற்று இந்த பரிசுத்த ஆவியை கூட கூட்டிட்டு தான் உங்க வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் படிப்பிக்கிறார். மனசாட்சிட்டு கேளுங்க, கர்த்தாவே அந்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? பாஸ்டரை ஏமாத்ததுக்கு, விசுவாசியை ஏமாத்துவதற்கு நான் துள்ளி நடிச்சு காட்டுகிறேனா? உண்மையில என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? சோதிக்க கர்த்தர் அழைக்கிறார். நம்பர் 2, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த உபகாரத்தை குறித்து எதினால் இவன் ஆரோக்கியம் அடைந்தான் நீங்கள் எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட எழுப்பப்பட்டவராயிருக்கிற சொஸ்தமாயிருக்கிறார் என்று சொல்லி கரங்களை தட்டி. இப்ப பேதுருவை இப்ப உயிர்த்தெழுவதற்கு, இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்ன உள்ள பேதுருவை நீங்க படிக்கணும்ல. அல்லேலூயா. பேதுரு ரா முழுவதும் பிரயாசப்பட்டும், என்னது லூக்கா 5ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிக்கோங்க. ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட என்னத்தில் அகப்படல, வலையில் அகப்படல. The God, ப்ரீ பிளான் உள்ள God. இப்போ பேதுருட்ட போய் சொல்றாரு, தம்பி உன் படகை கொஞ்சம் தள்ளி அந்த படகுல நான் ஏறுவதற்கு உனக்கு சம்மதமானு கேட்கிறாரு. அல்லேலூயா. எஸ், தருகிறேன். இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் மேடை உண்டு, எங்களுக்கெல்லாம் சிஸ்டம், மை சிஸ்டம் இருக்கு. எங்கோ நம்ம ஊழியத்தில் போய் நிற்கிறோம். இயேசுவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் என்றால் மேடைன்னு சொன்னா ஒரு படகு மட்டும். படகை கொடுத்தவன் பேதுரு. படகை கொடுத்தது பேதுரு. அந்த படகுல நின்று ஒரு பெரிய பிரீச்சிங் காஸ்பல். பைபிள் சொல்றது, திரளான கூட்டம் ஜனங்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டார்கள். வார்த்தையெல்லாம் கேட்டு முடிஞ்சு ஜனம் வீட்டுக்கு போயிட்டு அந்த அலசி கொண்டிருந்த படகை உடையவங்கிட்ட போய் சொல்லுதாரு, இன்னும் கொஞ்சம் தள்ளி நீ கரையிலிருந்து கடலுக்குள்ள இந்த படகை தள்ளி உன் வலைய ஆழத்தில் கொண்டு போய் போடு. ஆமென் சொல்லுங்க. இங்கதான் இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கை படகுல நான் வர இயேசு விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ படகை தள்ளுனா வலைய ஆழத்துல போடுவதற்கு முன்னு சொன்னா, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் என்னத்தில் அகப்படல, இந்த வலையில் அகப்படல. இன்னைக்கு இந்த வார்த்தை யார் ஏற்றெடுக்கிறீங்களோ உங்க லைஃப்ல இன்னையிலிருந்து சேஞ்சிங் உண்டாகும், சேஞ்ச் உண்டாகும் என்று ஆவியானவர் உரைக்கிறார். திரள் கூட்ட மீன் கிடைச்சிச்சு. பைபிள் சொல்லுது, மூழ்கத்தக்க விதத்தில் படகு மீன் ஏறிச்சு, கிளியத்தக்க விதத்தில் படகுடைய வலை நிரம்பிச்சு, கிளியத்தக்க. ஆனா கிளியவும் இல்லை, மூங்கவும் இல்லை. கர்த்தர் தந்தா இப்படிதான் தருவாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை தந்தால் உங்க வாழ்க்கை படகு மூழ்காது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தா உங்க பர்சு கிளியவே கிளியாது. ஆமென், அல்லேலூயா. இப்போ துடிச்ச மீனை கரைக்கு அடிப்பிச்சாச்சு. துடிச்ச மீனை கரைக்கு வரச்சல ஏகதேசம் இந்த மீனெல்லாம் செத்து போயிருக்கும். பேதுருவை முகாமுகமாய் கர்த்தர் பார்த்தார்.
சொல்லுங்க அல்லேலூயா. பேதுருவே, நீ பிறந்து வளர்ந்தது இந்த கடலும் இந்த படகும் வலையும் அல்லாம உனக்கு ஒன்னும் தெரியாது. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பிடிக்க உன்னை நான் கூப்பிடுதேன். இன்னைக்கு நீங்களும் நானும் கூப்பிட்டோம்னா வருவோமா? நம்ம 7 உபாதி சொல்லுவோம். ஆனால் பேதுரு எல்லாவற்றையும், சொல்லுங்க, கையை பிடிச்சு பக்கத்தில் சொல்லுது, எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்னாக போனான். ஆனா போன வாழ்வு கொஞ்சம் சேட்டை பண்ணின பேதுரு. என்ன பண்ண பேதுரு? சேட்டை பண்ண பேதுரு. எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிடுவான். ஆனால் இயேசு 12 பேரை உட்கார வச்சு சொன்னாரு, இவன் முந்தின காரியங்கள் எல்லாம் சொன்னார். ஏங்க வா, இதுல ஒருத்த என்னை காட்டி கொடுப்பான், ஒருத்த மும்முறை என்னை தள்ளி. அப்போ சும்மா கிடக்க வேண்டியதானே இவங்க. யார் உங்களை தள்ளி சொன்னாலும் நான் உங்களை தள்ளி சொல்ல மாட்டேன். நீங்க தள்ளி சொன்னால் கூட பரவாயில்லையே, சாபமிடவும் சத்தியம். நம்ம எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, ஏதாவது ஒரு பொருளை பிள்ளைகிட்ட கேட்ட, எம்மா மக்களை நீ எடுத்துற, சத்தியமா அம்மையால் நான் என்ன செய்யல, நான் எடுக்கல. பைபிள் சொல்லுது சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு. இந்த நல்ல காலை வேளையிலே அந்த பேதுரு இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவன் சுபாவத்தில் மாற்றம் வந்தது. அந்த பேதுரு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பழைய பேதுரு இல்ல, ஒரு புதிய பேதுரு. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், சொல்லுங்க, தள்ளி சொன்னவன், சாபமிட்டவன், சத்தியம் பண்ண. ஒருவேளை இந்த பேதுருக்குள்ளதாக ஓப்பன் எழுதியிருக்கு. நம்ம லைஃப் எழுதணும்னு சொன்னா, நம்ம வண்டவாளத்தை நம்ம மனசாட்சி கிட்ட கேட்டா, ஏ அப்பா நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவனா என்று வெளியில சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிறார். சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கிறாரு? பொதிந்து மறைச்சு வச்சு சொல்லுகிறாரு. இன்னைக்கு அவர் உங்ககிட்ட பேசார், நீ பேதுருவை போல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று பரலோகம் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வியாதிப்பட்டவனுக்காக ஜெபம் பண்ண பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு காலையில நன்மை பெற்றதெல்லாம் ஓகே, கர்த்தருக்கு கொடுக்கிறீங்க, ரொம்ப நல்லது, சந்தோஷம். ஆனால் நீங்கள் பேதுருவை போல பரிசுத்த ஆவியினால் நீங்க என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படணும். பாட்டெல்லாம் பாடணும், நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என்னது, உம்முடைய பரிசுத்த ஆவியினால. பாட்டுல தான் இருக்கு, வாழ்க்கையில இல்லை. இன்னைக்கு பேதுருவை போல ஆண்டவரிடத்துல சொல்லணும், பரிசுத்த ஆவியானவரே, பேதுருவை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினது உண்மைன்னு சொன்னா, என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டா பாஸ்டர் நீங்க கூப்பிடவே வேண்டாம். நீங்க பாஸ்டர்ட்ட வரதுல எனக்கு தப்பே தோணல. ஆனா நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் உங்களுக்கு அந்த விடுதலை கொடுப்பதற்கான கிருபை வரத்தை தந்திருக்கிறார். இன்னைக்கு தலையை கை வச்சு சொல்லுங்க, நானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தலையை வச்சு சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் பரிசுத்த ஆவியினால் பேதுருவை போல நிரப்பப்பட்டு இருக்கிறேன். ஆமென். இது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளோடு எங்க கூட்டம் வைக்கிறோமோ கூட்டத்துக்கு வந்து போகிறவர் அல்ல. ஆமென், அல்லேலூயா. இங்க இருக்கிறவன் துள்ளி அங்க வருது, அங்கிருந்து துள்ளி வருகிறது அல்ல, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டவன் கை வச்சு அங்க விடுதலை நடக்கும். அவன் சொன்ன வார்த்தையின்படி பலிக்கும். அவன் சொன்னுகிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். இதை கேட்டேன் தந்தார் என்று யாரெல்லாம் சொல்லுகிறீங்களோ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் சுகவீனப்பட்டவனை விடுதலை கொடுத்த பொழுது, எந்த நாமத்தில் நீ இதை செய்கிறாய் என்று கேட்ட பொழுது, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்த பொழுது விடுதலை உண்டானது. என்ன பேதுருக்கு மட்டும் சொக்காரனா கொடுத்தார் ஆண்டவர்? இல்ல, அவனுக்கு மட்டும் எழுதி குத்தகைக்கு எழுதி கொடுத்ததல்ல,
இதை விசுவாசிக்கிறவன், கிறிஸ்துவினுடைய பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டவன் எந்த காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறானோ அது நடைபெறும். நான் அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆமென், ஆமென். 3 அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் கண்டு. போதும், எல்லாரும் என்ன பாருங்க. 3 ஸ்தேவான். சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. இப்ப ஸ்தேவான் எந்த சூழ்நிலையில இதை சொல்லுதாரு தெரியுமா உங்களுக்கு? சரீரத்தில் அம்மா கிட்ட பிறக்க சொல்ல உள்ள கோலம் புரிஞ்சிருப்பீங்க. அம்மா கிட்ட பிறந்து வளர்ந்த கோலத்தில் ஒரு நல்ல வாலிபன் தேவனுடைய சமூகத்தில் 4 சைடில் இருந்து என்ன வருது? கல்லு. என்ன வருது? கல்லு வருது. இந்த கல்லறிவதற்கு சரீரத்தை தேவ சமூகத்தில் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்ப்பதற்கான கிருபை எங்கிருந்து வந்ததென்றால் இந்த பைபிள் சொல்லுது, அவன் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய். சொல்லுங்க, அவன். இப்போ நம்மளை கொஞ்சம் ஒரு கடுத்து சொல்லிட்டா அவர் நடக்கிற வழியில நம்ம நடக்க மாட்டோம். இன்னைக்கு மனைவி கணவன் ரொம்ப நல்ல அந்யுன்யம் இருப்பாங்க, 2 பேரும் பேசதை பார்த்தா நமக்கே பொறாம தோணும். ஆனா ஒரு சண்டை வந்தா தெரியும் மனைவிக்குள்ள கணவனுடைய சுபாவம். இப்ப சண்டை இல்ல, சரீரம் இன்னும் சில நிமிடங்களுக்குள் இந்த உலகத்தை விட்டு இந்த ஆத்துமா இந்த சரீரத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது, உயிர் பிரிக்கப்படுகிறது. இந்த ஸ்தேவான் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவனாய் மாற்றப்பட்ட பொழுது அவன் பார்த்த இடம் பரலோகம். இன்னைக்கு நீங்க பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் உங்க கஷ்டத்தை சொல்லவே மாட்டீங்க. என்னுடைய பழக்கம் என்னன்னா, பாஸ்டர்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லி வராதீங்க, நீங்க சொல்ல வேண்டிய இடம் கர்த்தர். பிரேயர் ரிக்வெஸ்ட் மட்டும் பாஸ்டர்கிட்ட கொண்டு வாங்க. கொஞ்சம் புதுசா தெரியுது போல. ஜெப குறிப்பு மட்டும் யார்கிட்ட கொண்டு வரீங்க? உங்க கஷ்டத்தை சொல்ல வேண்டியது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டீங்கன்னா. ஸ்தேவான் கஷ்டத்தை கூட நடந்தவங்க சொன்னானா? ஒருத்தங்கிட்ட சொல்லல. அவன் வானத்துக்கு நேராக அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவன் வலது பார்சத்தில் கிறிஸ்து நிற்கிறதையும் கண்டான். நல்ல ஜெபிக்கிறவனுக்கு எதையும் தாங்குவதற்கும் எதையும் சகிப்பதற்கும் எதையும் மேற்கொள்வதற்கும் இந்த கர்த்தர் பலன் தருகிறார் என்று ஸ்தேவானை வைத்து சொல்லுகிறார். பின்பகுதியில் சொல்லுகிறேன், ஸ்தேவானுடைய கல்லறிய கண்டவனை ஆண்டவர் மாற்றினார், அவனையும் பரிசுத்தாவினால் நிரப்பினார். 2வது பகுதியில் கொண்டு வர உங்களுக்கு. ஜனமே, ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறைந்தவனானான். ஸ்தேவானுக்கு இந்த கல்லறிப்படுவதற்கு என்ன தேவைப்பட்டிருக்கிறது? பரிசுத்தாவின் நிறைவு. இன்னைக்கு ஊர்ல உங்க குடும்பத்தால் கல்லறி வரும், சபையினால கல்லறி வரும், வேலை பார்க்கிற இடத்துல கல்லறி வரும். இதெல்லாம் தாங்கணும்னு சொன்னா பரிசுத்தாவியினுடைய நிறைவை பெற்றிருக்க வேண்டும் சபை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஸ்தேவான் ஒவ்வொரு கல்லறியை பெறும் பொழுதும் சரீரத்தில் 4 கோணுகளிலிருந்து திசைகளிலிருந்தும் கல்லறி வரும் பொழுதும் அவன் பரிசுத்தாவியினால் நிறைப்பப்பட்டவனாய் ஒருத்தனை சாபம் போடல, ஒருத்தனை சபிக்கல. அவன் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்தே தன் ஜீவனை விட்டதாக இந்த வேத சரித்திரம். இன்னைக்கு ஆவியானோட கேட்போம், ஆண்டவரே ஸ்தேவானுக்குள் நிரப்பப்பட்ட பரிசுத்தாவி எனக்கு வேணும் ஆண்டவரே. கேட்டீரென்றால் டுடே ஸ்டில் திஸ் டைம், இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த ஆவியை கொடுக்க அவர் வல்லவர். 1, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்து. 2,
பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பேதுரு. 3 பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட ஒரு ஸ்தேவான். 4 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 24, 25. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி. பின்பு பர்னபா தேடும்படி தரிசுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு போக வந்தான். கரங்களை தட்டி. 4 பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பர்னபா. சொல்லுங்க. பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பர்னபா. பரிசுத்தாவியினால் நிரப்பப்படணும்னா நீங்க நல்லவனா இருக்கணுமா? சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவனாக இருந்த பர்னபா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை ஆட்கள் நல்லவன்னு சொல்லுதாங்களா? நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க நல்லவனா இருக்கணும். நீங்க செய்கிற தொழிலில் நீங்க நல்லவனா இருக்கணும். உங்க சபைக்கு நீங்க நல்லவனாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்லவனா இருந்த பர்னபா பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டான். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கூட்டாளி யார் அவனுக்கு? அவனுக்கு நண்பனாக யார ஆண்டவரை கொடுத்தாரு? சவுல். சவுல் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யார் டெட் அகைன்ஸ்டோ உங்களுக்கு நண்பனாக உங்களுக்கு கர்த்தர் கையில் தருவார். பரிசுத்த ஆவியானவர் பெற்றவனுக்கு மட்டும்தான் சகிப்பதற்கும் பொறுப்பதற்கும் தாங்குவதற்குள்ள கிருபையை வரங்களை தருவார் என்பதை இன்னைக்கு சபைக்கு ஆணித்தரமா சொல்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே பர்னபாவுக்குள் தந்த பரிசுத்தாவியின் நிறைவு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலையிலே பர்னபாவு ஆவியினால் நிரப்பப்பட்டது போல சபையோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்களும் எண்ணத்தால் நிரப்பப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1 பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து. நம்பர் 2 பேதுரு, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பேதுரு. நம்பர் 3 ஸ்தேவான், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டான். நம்பர் 4 பர்னபா. இன்னும் பிரதானமான ஒருவரை கொண்டு வர போறேன். இது கொஞ்சம் நீங்க கேட்டிருந்தா போகணும். கடைசியில பரிசுத்தாவியினுடைய கனியை நீங்கள் பெறாம இந்த இடத்துல நீங்க போகக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 9, 10. அப்பொழுது பவுல் சவுல் அவனை உற்று பார்த்து, போதும் எல்லாருங்க பார்க்கணும். ஸ்தேவான கல்லறிய சொல்ல ட்ரெஸ் பக்கத்துல இருந்து யாரும் திருடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தவனாக யாரு? சவுல். சபையை துன்பப்படுத்துகிறவன், என்ன மாதிரி உள்ள ஊழியக்காரனை பார்த்தா கல்லறிஞ்சு அவனை கொன்னாதான் அவனுக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்க வரும் இருக்கிற அவன் இப்போ ஒருவர் தமஸ்குரு பட்டணத்தில் பிடிக்காரு, கொடுத்தார் ஒரு வெளிச்சத்தை, ஒருவனும் சேரக்கூடாத ஒளி, கண்ணை குருடாக்கிட்டு. கண்ண நல்ல சொல்லிருந்தேன், நல்ல ஆயுசும் பலம் உள்ள சமயத்தில் இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆரோக்கியம் உள்ள சொல்ல, கண் பார்வை உள்ள சொல்ல இந்த வேதத்தை நல்லா படிச்சிருங்க. இப்ப படிச்சுக்காங்க. இது உயிர் உள்ள புஸ்தகம், இது பேசுகிற புஸ்தகம், இது உங்களை அபிஷேகத்துக்கு நேராக வழி நடத்துகிற புஸ்தகம். அப்பொழுது பவுல் தேவ சமூகத்தில் சவுல் ஆவினால் நிரப்பப்பட்டான். 10ஆம் வசனத்தை கூடி வாசிங்க பாப்போம். எல்லா கபடமும் பொல்லாங்கு நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான ஓய மாட்டாயோ. இன்னைக்கு நம்ம கிட்ட இதுதான் இருக்கு.
இன்னைக்கு வேலைக்கு போன எவனை ஏமாத்தினாலும் 700 ரூபாய் பாக்கெட்ல வரணும். நீங்க ஏமாத்துகிற ஏமாத்து உங்களை ஏமாற்றப்படுவீர்கள். பைபிள் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்க ஒரு பெரிய உண்மையை உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி உங்க வீட்டுக்கு அனுப்ப போறேன். 12 சீசர்கள் இயேசு தேர்ந்தெடுத்தார். எத்தனை வர? ஒருத்தன் ஆண்டுகிட்டு செத்து போயிட்டான். இப்போ 12 ஒருத்தன் போக 11 பேர். திருப்பி எடுத்த ஆளெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அவர் இந்த 40 நாள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் செலக்ட் பண்ணுகிறவர்கள் 12 பேர். ஒருத்தன் ஆண்டுகிட்டு செத்து போயிட்டான். 11 பேர் சாதிக்காத ஒரு சாதனையை ஸ்தேவானுடைய கல்லறிதலின் மூலமாக, வானத்தை நோக்கி பார்த்ததின் மூலமாக ஒருவனை லிஃப்ட் பண்ணி தூக்கினாரு. அவனை கொண்டு 13 நிருபத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ஒரே ஒரு காரியம் தான் எனக்கு சொல்ல முடியும். சவுலா இருந்தவனை பவுலாக்கி பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதினால நமக்கு கிடைச்ச புஸ்தகம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கூட சுமந்தவன். இயேசு திராட்சரசத்தை திராட்சரசமாக்கத்தை சொல்ல நேரடியா லைவ்ல பார்த்தவன். ஒருத்தனால செய்யாத சாதனையை, ஸ்தேவானுடைய கல்லறிதல், ஸ்தேவானுடைய ஜீவன் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்ட பொழுது கண்ட அந்த சீன்ல தேவன் தமஸ்குருவில் தூக்கி எடுத்து அவனை கொண்டு எழுதுகிறார். எத்தனை புஸ்தகம்? 14 புஸ்தகம். ஆமென். நிருபத்தை ஆண்டவர் எழுதி காண்பித்து அவன் சொல்லுகிறான், என்னை பின்பற்றுங்கள். என்ன பின்பற்றுங்க. இன்னைக்கு ராஜன் பாஸ்டர் என்ன ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு நெஞ்சு நிமிர்ந்து சொல்ல முடியாது. ஆனால் பவுல் சொல்லுகிறான், என்னை எவ்வளவு தன்னை ஒடுக்கினான், எவ்வளவு தன்னுடைய மாமிசத்தை தேவனுக்கு என்று விட்டு கொடுத்தான். தன்னுடைய திறமை கமாலியனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தது. கப்பல் ஓடின எண்ணிக்கை அவனுக்கு தெரியாத அளவு செல்வந்தனாய் இருந்தவன கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே லாபமானத கிறிஸ்து இயேசுவுக்குள் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த பவுலுக்குள்ளே பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார் உங்கள்கிட்ட, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலம் முதல் இன்னைக்கு சபைக்கு வருகிறீங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லது. ஆனால் நீங்கள் பவுலை போல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? ஹலோ, இங்க தான் இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க நிரப்பப்படாத பட்சத்தில் இன்னைக்கு இப்போ இருக்கிறது போல தான் இருப்பீங்க. இயேசு வருகிற அளவும் இப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் நிரப்பப்பட்டால் நீங்கள் ஒரு வரலாற்று புருஷனாக, ஒரு சகோதரியாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். நீங்க ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு தடவை கடன் கொடுத்த திருப்பி உங்ககிட்ட கடன் வாங்க வரவே மாட்டாங்க. கடன் வாங்க வர மாட்டாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் இந்த பவுல் மாற்றப்பட்டதின் நிமித்தமாக அவன் கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றப்பட்டான். இன்னைக்கு உங்களுக்கு கலாத்திய நிருபம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரை உள்ள வசனத்தை ரொம்ப தெளிவாக உங்களை படிப்பிக்க போகிறேன். இந்த நாளிலே அதை நிறுத்தி நிதானமாய் நம்ம தியானித்து நம்ம வீட்டுக்கு நம்ம போகிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இவ்வளவு போதும். எல்லாரும் கொஞ்சம் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் இவ்வளவு கவனிச்சதோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க கவனிக்க வேண்டும். நீங்கள் இந்த 5 பேரை போல
பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 9 குணங்கள் உண்டாயிருக்கும். எத்தனை குணம்? 9. நான் இன்னைக்கு அந்த 22 இருந்து 26 வரை சொல்லாம உங்களை விட மாட்டேன். ஆவியின் கனியை உடையவனாக நீங்க மாறணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் 9 உங்களுக்கு விளக்க போறேன். ஆவியின் கனி அன்பு. சொல்லுங்க. உங்ககிட்ட அன்பு இருந்தாலே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. நம்ம வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அன்பு இருக்கிறதா? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அந்த அன்பை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோமா? அன்பு. 2 சந்தோஷம். ஆவியின் கனி உடையவன் சந்தோஷத்தோடு காணப்படும். கஞ்சி தான் இருக்குமியா, கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு துவையல் கூட இருக்காது, அங்கேயும் ஒரு ரிஜாய்ஸ், ஒரு சந்தோஷம். அடுத்து சமாதானம். நீங்க என்னைக்கு ஆவியில நிரப்பப்படையிலையோ உங்களுக்கும் சமாதானத்துக்கும் தொடரவே இருக்காது. இன்னைக்கு படுத்த உடனே எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும் படுத்த நிமிஷத்தில் மாத்திரை போடாமல் தூங்குதே? ரொம்ப பேருக்கு இதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை, ஆவியின் கனியை உடையவனாக மாறல. சமாதானம். அடுத்தது நீடிய பொறுமை. ஐயோ பாஸ்டர், இது எல்லாம் உண்டு, இது மட்டும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறான், நீ நீடிய பொறுமை உள்ளவனாக ஆவியின் கனி உடையவனாக இருக்க வேண்டும். தயவு. என்னது? நம்ம அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தேய்க்க மாட்டோம்ல. என்னது? தயவு. உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு தயவு செய்தீங்க தெரியுமா? ஹலோ, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு தயவு செய்தது தெரியுமா? நற்குணம். என்னது? இங்கதான் இருக்கிறீங்களா? கேட்கலாம். என்னது? நற்குணம். இன்னைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, உங்க வாழ்வில விசுவாசம் இல்லாம ஆராதனைக்கு வந்து எந்த பிரயோஜனம் இல்லை. ஆவியின் கனியிலே முக்கியமான கனி விசுவாசம். அடுத்தது சாந்தம். என்னது? அல்லேலூயா. ஐயோ, இந்த சகோதரமார் வீட்டில் படுத பாட பார்த்தீங்கன்னா, ஐயோ ஸ்தோத்திரம், உப்பை வாங்கிட்டு வரலன்னு சொன்னா அன்னைக்கு வீட்டில் கலவரமே உண்டாகும். சாந்தம். அடுத்ததான் முக்கியமான ஒரு காரியம், இச்சை அடக்கம். சொல்லுங்க. உங்க செல்போனுக்கிட்டே உங்களுக்கு இச்சை அடக்கம் வேணும். என்னது? உங்க கணவன் அல்லாத 3வது ஒரு புருஷன்கிட்ட உங்க போன்ல இருந்து என்ன போகக்கூடாது? போன் போகக்கூடாது. சகோதரிமாரே, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இவனுக்கு மட்டும்தான் கடைசி வர வாழ்க்கப்படுவேன், இவன் அல்லாம வேறொரு புருஷனை ஏறிட்டு பார்க்க மாட்டேன். அந்த இச்சை அடக்கத்தில் நீங்க கரெக்டா இருந்தே ஆகணும். எதுலையும் மயங்காதீங்க. சகோதரியே, சகோதரா, நீங்க விழுந்து போயிடாதீங்க. உங்க இச்சை அடக்கத்தை கவனிக்கணும். பட்ட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கவனமா இருந்துக்காங்க. உனக்கு ஒரு காலம் வரும், உங்க பெற்றோர்கள் உன் கல்யாணத்தை குறித்து ஒரு பெரிய கனவு கண்டிருக்கிறாங்க. இப்போ இங்க கல்யாணம் நடத்தின அப்பா அம்மா ஒன்று நினைச்சு பாருங்க, நீங்க என்ன நினைச்சீங்களோ இது இங்க சாதிச்சு தெரியுமா? உங்க பிள்ளை கோட்டு ஷூட்டோட வந்ததை நீங்க கண்ட ஒரு காட்சியை ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு மலையாளத்துல சபலமாக்கி தெய்வம் அதை உங்க கண்ணு காண வச்சாரு. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் கனவு காணுகிறாங்க, தாத்தா பாட்டி கனவு காணுகிறாங்க, என் பிள்ளைய அதே நிலையில ஒருக்கி ஆயத்தப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வருவேன். கரங்களை தட்டி. அது சும்மா ஒண்ணு நடக்காது. அது இச்சை அடக்கம் உள்ளவனுக்கு மட்டும்தான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இங்கதான் இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கனி உடையவனாக
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இந்த 5 பேருக்கும் இந்த குணாதிசயங்கள் இருந்ததுன்னு நான் வேதத்தை நல்லா ஸ்டடி பண்ணேன். போன வருஷம் இதே 50வது நாள் நான் பிரசங்கம் பண்ணதை நீங்கள் வீட்டில் போய் அதை யூடியூப்பில் அடித்து பார்க்கணும். அந்த பிரசங்கத்துக்கும் இந்த பிரசங்கத்துக்குள்ள வித்தியாசத்தை, எந்த டாப்பிக்கு அதே டாபிக் தான், ஆனால் உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி இன்னைக்கு ஆவியானவர் நல்ல ஒரு பணியாரம் போல உள்ள சாப்பாடை தந்திருக்கிறார். இப்போ நீங்க 23ஆம் வசனத்தையும் 24 வாசிங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். எல்லாரும் பார்க்கணும். மாமிச இச்சைகளை எங்க அறையணுமா? சிலுவையில் அறையணும். நீ வாலிபனா இருந்தா காய் வரதான் செய்யும், சூ வரதான் செய்யும். நீ அங்க தப்பித்து கொள்ளலனா பின்ன பேரண்ட் நாங்க கையை கட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கணும். சகோதரிமாரே, உங்க கணவன் உங்களை விட திறமை இல்லாட்டையும், புத்தி இல்லாட்டையும், அறிவில்லாட்டையும், அழகில்லாட்டையும் அவனை தான் கர்த்தர் உங்களுக்கு நியமித்து தந்திருக்கிறார். இவனுக்கு மட்டும்தான் வாழ்வில் உங்க சரீரத்தை தொடுவதற்கும் ரைட் பர்சன் உங்க கணவன் மட்டும்தான். திருப்பி மனைவிமாரே, உங்களுக்கு இந்த ஆளு தான். இல்லாத இச்சை அடக்கம் உங்களுக்கு, நீங்க சிலுவையில் அறைஞ்சவனுக்கு மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். 25ஆம் வசனம். நாம் ஆவியினாலே ஆவிக்கேற்றபடி கரங்களை தட்டி. நீங்க ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனுக்கு மட்டும்தான் இது பாவம்னு தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. இது ரொம்ப உள்வாங்கிக் கொள்ளுங்க. இதுதான் கிறிஸ்தவம். இதுக்கு மேல ஒரு கிறிஸ்தவ உபதேசம் இல்லவே இல்ல. இது உடைச்சு பேசுறதுக்கு கர்த்தர் என்ன இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாரு. நீங்க எந்த மனநிலையிலிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது, எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது. இது ஆவியானவர் என் மேல கொடுத்த பொறுப்பை நான் உங்களுக்கு கைமாறி தருகிறேன். 26ஆம் வசனம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். சொல்லுங்க. இல்ல, வீண் புகழ்ச்சி அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க. 2வது அங்க வருவோம். வீண் புகழ்ச்சி என்ன செய்யாதீங்க. உங்களை யார் உயர்த்தி பேசினா அவன் தான் உங்களுக்கு கல்லறு தருவான். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யாதீங்க, கோபம் ஊட்டாதீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாம போவதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்க பிள்ளைகளை கோபம் ஊட்டாதீங்க. அவங்கள உட்கார வைங்க. மக்களை, ஒரு நாள் ஆகாரத்துக்கு வழி இல்லாம எங்களை கையிலேயே இறுக்கி பிடிச்சி நான் சாப்பிடாத ஸ்தானத்தில் உன்னை சாப்பிட வச்சேன். நான் போடுவதற்கு அழகான சட்டை எடுக்கணும்னு விரும்பி எனக்கு பணம் இல்லாம உனக்கு நான் ட்ரெஸ்ஸை போட்டு 4 சைடுலையும் உன்னை அழகு பார்த்தேன். ஸ்கூலில் நீ வெக்கப்பட்டுவன் நினைச்சி நான் ஒரு வேலைக்கு 2 வேலை நின்று செய்தேன். உட்கார வச்சு அன்போடு பேசுங்க. அந்த பிள்ளை உங்களுக்கு வாக்கப்பட்டுரும், உங்களுக்கு கீழ்ப்படிந்துரும். உங்க வார்த்தைக்கு அசைவுக்கு அது ஆடி உங்ககிட்ட வந்து நிற்கும். பால் கொடுக்கிற, பால் கறக்கிற அந்த பால்காரனை போல உங்க பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படிந்து தரும். கோபம் ஊட்டாதீங்க. கணவனை கோபம் ஊட்டும்படி பேசாதீங்க. மனைவியை கோபம் ஊட்டும்படி, எரிச்சல் ஊட்டும்படி பேசாதீங்க. ஒருவர் மேல் ஒருவர் என்ன செய்யாதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு தர வேண்டியதை கத்த தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சொந்தமாக ஒரு அரசாங்கம் தந்த லேப்டாப்புக்கு பதில் உங்க கை சொந்தமா லேப்டாப் வாங்க கையை கர்த்தர் உங்க கையை திராணியா மாத்தினார் தெரியுமா? எத்தனை கோடி கோடி நன்றி சொன்னீங்க தெரியுமா? அன்னைக்கு பட்டுனுள்ள செல்லை தாண்டி இப்போ நம்ம சர்ச்சில் வச்சிருக்கிறவங்க 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாக்குள்ள செல்போனை உங்க கையில கத்த தந்தாரு தெரியுமா? இதுக்கு எத்தனை தேங்க்ஸ். இது யாருடைய அர்ப்பணத்தினால வந்தது? யாருடைய 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 இரத்த கண்ணீர் என்பதை உணர்கிறீர்களா? நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த இடத்துல வந்து உயர்த்தப்பட்டீங்களோ, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குரியது. சொல்லுங்க. இது எல்லாருக்கும்
உரியது. ஒருவேளை வீடு கட்டலன்னு சொல்லி கவலையோடு வந்திருக்கிறீங்களா? நிச்சயம் இன்னைக்கு விசுவாசிங்க, கட்டி எழுப்பப்பட்டு இந்த மைக்க பிடிச்சு நானே சாட்சி சொல்லுவேன். அதுக்குள்ள முகாந்திரத்தை தாமதமாக அல்ல, தீவிரமாக கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆதலால் இன்னைக்கு காலையில நாம் ஒரு பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடி இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பண்டிகை? ஒரு உஷார் இல்லையே, ஒரு பெந்தெகோஸ்தே பண்டிகையை நம்ம செலிப்ரேட் பண்ணி இருக்கிறோம். 5 பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியினுடைய பெந்தெகோஸ்தினுடைய அனுபவம் பெற்றார்கள். இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவர் இந்த அனுபவம் பெறாம நான் இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. நான் அந்த ஆவியினால் நடத்தப்பட்டிருக்கிறேன், நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்பவர்களாய் நாம் மாற்றப்படுவதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆதலால் பிரியமான சபையே, விசுவாச குடும்பமே, பழைய ஏற்பாட்டினுடைய பண்டிகையும் புதிய ஏற்பாட்டினுடைய பண்டிகையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு தெளிவான சத்தியத்தை இந்த வாரத்துக்குள்ள நல்ல ஆவிக்குரிய மன்னாவை உங்க கையில தேனிட்ட பணியாரத்தை போல மன்னாவை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ள தயாரா? நிரப்பப்பட தயாரா? இந்த ஆவிக்குரிய நிழலிலே நீங்கள் உங்க வீட்டுக்கு போக தயாரா? அப்படி என்றால் நீங்கள் பெந்தெகோஸ்தே பண்டிகையை ஆசரித்து இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகிறீர் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். இந்த வார்த்தையினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி மனமாற வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். கர்த்தாவே, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். பர்னபா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். கர்த்தாவே, பவுல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். ஆவியானவரே, என்னையும் அந்த வரிசையிலே என்னை நிரப்புங்கப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கன்னு சொல்லி என்னை நிரப்பப்பட்டால் இயேசுவை போல உங்க ராஜ்யத்தின் கனமான ஊழியத்தை செய்வதற்கு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ஒருவருடைய பரிசுத்த ஆவியின் நிரப்பப்பட்டவனாய் மாற்றப்படுது. ஆண்டவருக்குள் 3000 பேரையும் 5000 பேரையும் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார். ஸ்தேவான் இன்றைக்கு பரலோகத்தில் வீற்றிருப்பதற்கு, தேவ சமூகத்தில் பவுல் இன்னைக்கு வல்லமையாய் செயல்படுவதற்கு ஸ்தேவானுடைய பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலை, ஒரு சவுலை இணை ஊழியனாய் ஏற்றுக்கொள்வதற்கு பர்னபாவுக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு ஏற்பட்டதே. இன்னைக்கு பவுலுடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியினால் நிறைவு பெற்ற பொழுது அவன் இந்த வேதாகமத்தில் இவ்வளவு நிருபவங்களை எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தீரே. என்னையும் அப்படி நிரப்புங்கப்பா. நான் ஆவியின் கடியை உடையவனாக கர்த்தருக்குள் வளர கிருபை தாரும். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உமக்கு வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஜனம் ஆண்டவர் பாதத்தில் வந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் பலப்பட, விசுவாசத்தில் பலப்பட, இன்னைக்கு வராமல் இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், நன்மையால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும், சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.